வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இணையத்துல இப்போ நிறைய போலியான செய்திகள் பரவிட்டு இருக்கு இல்லையா? ஆனா இந்த செய்திகள்ல எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மிகப்பெரிய கேள்விக்குறி. மனோ தத்துவ ஆய்வுகள் இந்த மாதிரியான போலியான செய்திகள் பத்தி என்ன சொல்லுது தெரியுங்களா? மனிதர்கள் தங்களுக்கு ஆதரவான செய்திகள் எதுவா இருந்தாலும், அது போலி செய்தியாக இருந்தாலும் உடனே நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுது. இதத்தான் ஆங்கிலத்துல கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. எது உண்மை எது போலின்னு தெரியாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்களுக்கு பிடிச்ச செய்தியா இருந்தா அதை நம்பிடுவாங்க, அதை பரப்பிடுவாங்க. போலி செய்திகள் பாத்தீங்கன்னா நம்முடைய உணர்ச்சிகளை தூண்டுறதா தான் பெரும்பாலும் இருக்கும். அதாவது கோபத்தை தூண்டுறதா இருக்கும், பயத்தை தூண்டுறதா இருக்கும், அதீத மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்படிப்பட்ட உணர்ச்சிகளுக்கு நாம் உட்படும் போதுதான் அந்த செய்திகளை நம்ம என்ன பண்றோம்னா முழுமையா நம்ப ஆரம்பிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித மனது எப்பவுமே உணர்ச்சிகளுக்கு தான் முதலிடம் கொடுக்குதுங்க. பகுத்தறிவு அப்படிங்கிறது 2ஆம் பட்சமா தான் இருக்கு. ஒரு பொய்யை 100 தடவை சொன்னா அது உண்மையாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க. இந்த போலி செய்திகளை மீண்டும் மீண்டும் கேட்கும் போது அது உண்மை அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பிடுறாங்க. இத மனோ தத்துவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இல்லூசரி ட்ரூத் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு செய்தியை பகிர்றதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் அந்த செய்தியை மத்தவங்க கிட்ட சொல்லணும். ஏன்னா பொய்யான செய்திகளை பரப்புறது அப்படிங்கிறது ஒரு சமூகத்தை சிதைக்கக்கூடிய மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பொய்யான தகவலை பரப்பும் போது 1000 பேரை ஏமாத்தலாம். ஆனா ஒரு உண்மையை சொல்லும் பொழுது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே விழிப்புணர்வோட இருக்க வைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, போலி செய்திகளை யாரும் பரப்பாதீங்க. அதே நேரத்துல போலி செய்திகளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைவு செய்யறேன். மீண்டும் மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை FM. இது 8 திக்கும் எதிரொலி கட்டும்.